ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெனஸ்டே நைட் நான் என்ன டின்னர் ரெசிபி செய்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு சிக்கன் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னாங்க. ஸோ பிளிங்கிட்லேயே சிக்கன் 1/2 kg ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருச்சு. சிக்கன் வந்து கொஞ்சம் ஃப்ரோசன் சிக்கனாக இருந்துச்சு. ஸோ அதனால் மஞ்சள் தூள், உப்பு, லெமன் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊறட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு 15 minutes தண்ணியில் ஊற வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையான வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து தேவையானது எல்லாம் அரைச்சி வச்சிட்ருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த குழம்புல லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகு. இது 3த்தையும் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிஞ்சர் ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் கொத்தமல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு உடனே நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தா அதுவே நல்லா வதங்கிடும்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டுடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் 1.5 டேபிள்-ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாவும் சேர்க்கறதுனால காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். குழம்பு வந்து கம்மியாக காரம் இருந்தால் தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் 1.5 டேபிள்-ஸ்பூன் மட்டும்தான் நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 2 தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க விடணும். கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 minutes நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா இது வந்து ஃப்ரை மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இட்லிக்கு மாவு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் அரைச்சிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அரைச்சிக்கிறேன். நான் அன்னன்னைக்கு தேவையான மாவை அன்னன்னைக்கு அரைச்சிப்பேன். ஸோ அதனால் மிக்சிலேயே வந்து அரைச்சிக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி ரொட்டி, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை சும்மாவே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணாக்க ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நைட் டைமில் மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். குழம்பு மாதிரி செஞ்சால் வந்து நான் மறுநாள் தேர்ஸ்டேன்றதுனால சாப்பிட முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஃப்ரை மாதிரி தான் பண்ணிவிடுவேன். ஸோ நைட்டில் இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து தூவி இறக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15 minutes செஞ்சிடலாம் இந்த சிக்கன் கிரேவி. ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். குட் நைட்.